தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய தினம் நாம் இந்த வீடியோவிலேயே பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ரூட்டிங் செய்வது என்றால் என்ன, அதன் மூலமாக எம்முடைய சிஸ்டத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்பதனை முழுமையாக இந்த வீடியோவிலே பார்க்க போகின்றோம். வீடியோவுக்குள்ளே செல்வதற்கு முன்னால் நீங்கள் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்போதெல்லாம் ஒரு புதிய வீடியோவை அப்லோட் பண்ணுகின்றோமோ அப்போதெல்லாம் அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துவிடும். சரி, வாருங்கள் வீடியோவுக்குள்ளே செல்லலாம். முதலிலே நாம் ரூட் என்கின்ற அந்த சொல்லினுடைய மீனிங்கை பார்த்தோம் என்று சொன்னால் வேர் என்று பொருள்படும். இந்த ரூட்டை நாம் சிஸ்டங்களினுடைய பேசிக்கிலே சொல்ல போனால் ஒரு சிஸ்டத்தினுடைய அடிப்படை பகுதி என்று பொருள்படும். அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தினுடைய பேசிக் தான் இந்த ரூட் என்று சொல்லப்படும். ஆண்ட்ராய்டினுடைய பேஸை நாம் எம்மால் சென்றடைய முடியாது. ரூட்டிங் செய்வதன் காரணமாகத்தான் நாம் அந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தினுடைய பேசிக்கை நாம் சென்றடைய முடியும். அதனால் தான் இன்று அதிகமானவர்கள் அவர்களுடைய ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை ரூட்டிங் செய்கின்றார்கள். ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு சாம்சங் நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது சோனி நிறுவனமாக இருக்கட்டும், அவர்கள் முதலிலே ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஐ அந்த ஆண்ட்ராய்டு நிறுவனத்திடமிருந்து வாங்கி அதன் பிறகு அவர்களுடைய கம்பெனியினுடைய சில சாஃப்ட்வேர்களை அதனோடு இணைத்து ஒரு சிஸ்டமாக அவர்களுடைய போனிலே அவர்கள் வழங்குகின்றார்கள். அவ்வாறு வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனுடைய பேசிக்கை யாராலுமே சென்றடைய முடியாது. அதன் காரணமாகத்தான் இன்று அதிகமானவர்கள் அவர்களுடைய போனை ரூட்டிங் செய்து அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை அவர்களுடைய கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை ரூட்டிங் செய்கின்றார்கள். இவ்வாறு ரூட்டிங் செய்வதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது என்பதனை பார்ப்பதற்கு முதல் ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை ரூட்டிங் செய்தால் என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் நாம் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்பதனை முதலிலே தெரிந்து கொள்வோம். ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை நாம் ரூட்டிங் செய்வதன் மூலமாக நாம் எதிர்கொள்ளக்கூடிய மிகவும் முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், சாம்சங் நிறுவனம் சோனி நிறுவனம் இந்த இரண்டு கம்பெனிகளுமே ஆண்ட்ராய்டு போன் ரூட்டிங் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதனை அவர்கள் அறிந்து கொண்டால் அந்த நிறுவனத்தினால் ஒரு குறிப்பிட்ட காலம் வாரண்டி வழங்கியிருப்பார்கள். அந்த வாரண்டி உடனே எக்ஸ்பயர்ட் ஆகிவிடும். நாம் எப்போது ஒரு போனை ரூட்டிங் செய்கின்றோமோ அந்த நிமிடத்திலிருந்து வழங்கியிருக்கக்கூடிய அந்த வாரண்டியை அவர்கள் எக்ஸ்பயர்ட் செய்து விடுவார்கள். இரண்டாவது நாம் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்திலே அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய செக்யூரிட்டிகள் எல்லாமே எம்முடைய கையிலே வந்துவிடும். அதாவது யாராவது ஒருவர் எம்முடைய போனை ஹேக் செய்து எம்முடைய போனிலே இருக்கக்கூடிய டேட்டாக்களை எல்லாம் திருட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்காக வேண்டி பல கம்பெனிகள் அவர்களுடைய சிஸ்டத்திலே பல செக்யூரிட்டிகளை வழங்கியிருப்பார்கள். அதனை மீறித்தான் அவர்கள் எம்முடைய டேட்டாக்களை திருட வேண்டிய நிலைமை ஏற்படும். நாம் ரூட்டிங் செய்து விட்டோம் என்று சொன்னால் எம்முடைய போனை இலகுவாக ஹேக்கர்களால் ஹேக் செய்ய முடியும். மூன்றாவது நாம் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை ரூட்டிங் செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த போன் குறைந்தது 80% அதிகமான சார்ஜரிலே இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் குறைந்த சார்ஜரில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு போனை ரூட்டிங் செய்ய போகின்றோம் என்றால், அல்லது அந்த ரூட்டிங் செய்யக்கூடிய சிஸ்டம் நமக்கு தெரியாமல் நாம் ஏதாவது ஒரு சிறிய மிஸ்டேக்கை செய்து விட்டோம் என்று சொன்னாலும் அதற்கு பிறகு அந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை எம்மால் பாவிக்கவே முடியாது. அது டெட் ஆகிவிடும். பிறகு நாம் அதனை காயலாங்கடைக்குத்தான் அந்த போனை போட வேண்டும். நான்காவதாக நாம் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், சாம்சங் சோனி நிறுவனங்களினால் வழங்கப்படக்கூடிய சிஸ்டம் அப்டேட்டை நாம் நம்முடைய போனிலே பெற்றுக்கொள்ள முடியாது. போனினுடைய சிஸ்டத்தை நாம் அப்டேட் பண்ண வேண்டுமாக இருந்தால் மெனுவலாகத்தான் நாம் நம்முடைய போனை அப்டேட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு அப்டேட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் சாதாரணமாக ரூட் பண்ணாத ஒரு போனிலே 10-15 நிமிடம் எடுக்கின்றது என்று சொன்னால், ரூட் பண்ணின போனுக்கு 30 தொடக்கம் 45 நிமிடங்கள் வரையும் ஒரு சிஸ்டம் அப்டேட்டுக்காக வேண்டி நேரங்களை எடுத்துக்கொள்ளும். நாம் எதிர்நோக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், அனைத்து விதமான அப்ளிகேஷன்களையும் நாம் நம்முடைய போனிலே இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். எந்த விதமான பெர்மிஷன்களுமே இல்லாமல் இலகுவாக நாம் நம்முடைய போனிலே எல்லா அப்ளிகேஷன்களையும் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். இதன் மூலமாக பல
ஹேக்கர்ஸ் டெவலப் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன்களை நாம் நம்முடைய போனிலே இன்ஸ்டால் பண்ணினோம் என்று சொன்னால் அவர்களால் நம்முடைய போனை இலகுவாக ஹேக் செய்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் நம்முடைய போனிலே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எல்லாம் ரூட் பண்ணுவதன் மூலமாக இல்லாமல் போய்விடும். அனைத்து அட்மினிஸ்ட்ரேஷனும் நம்முடைய கையிலே வந்துவிடும். அதன் பிறகு யாராவது ஒருவர் நம்முடைய போனை ஹேக் செய்ய முற்பட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் ஹேக்கர்களால் நம்முடைய போனை இலகுவாக ஹேக் செய்து கொள்ள முடியும். இதுவெல்லாம் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிஸ்டத்தை நாம் ரூட் பண்ணுவதன் மூலமாக எமக்கு என்ன நன்மை என்று பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை வைத்து என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்து விடயங்களையுமே நம்முடைய ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தின் மூலமாக செய்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் அனைத்து அப்ளிகேஷன்களையும் ரூட் பண்ணின போனுக்கு என்று சொல்லி பலவிதமான அப்ளிகேஷன்கள் பிளே ஸ்டோர்ல இருக்கின்றது. அந்த அப்ளிகேஷன்களை எல்லாம் நம்முடைய போனிலே இன்ஸ்டால் பண்ணி பாவித்துக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் ஒரு போன் ரூட் பண்ணப்பட்டது என்று சொன்னால் கம்பெனியினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிஸ்டம் அப்ளிகேஷன்களை எல்லாம் நாம் இலகுவாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். இவ்வாறு ரூட் பண்ணுவதன் மூலமாக நம்முடைய போனில் இருக்கக்கூடிய மெமரியினுடைய அளவினை நாம் அதிகரித்துக் கொள்ள முடியும். நம்முடைய போனில் எமக்கு தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய சிஸ்டம் அப்ளிகேஷன்களை எல்லாம் இலகுவாக அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இதன் காரணமாக நம்முடைய போனிலே தேவையில்லாத அப்ளிகேஷன்களை எல்லாம் நாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய போனிலே இருக்கக்கூடிய இன்டர்னல் மெமரி அதிகரித்து விடும். மூன்றாவதாக நம்முடைய போனுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான நன்மை என்னவென்று சொன்னால் அதிகமான அப்ளிகேஷன்கள் பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகுவதில் இருந்து நாம் ஸ்டாப் பண்ணிக்கொள்ள முடியும். இதன் மூலமாக நம்முடைய போனினுடைய பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் மிகவும் அதிகமாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய போனிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான செட்டிங்குகளையும் நாம் இலகுவாகவே சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ரூட் பண்ணுவதற்கு முதல் நாம் என்னென்ன செட்டிங்கை எல்லாம் செய்வதற்கு சிரமமாக இருந்ததோ அவற்றை எல்லாம் இலகுவாகவே ரூட் செய்ததன் பிறகு நாம் செய்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டை நம்முடைய போனிலே அட்டாச் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா மெமரி கார்டையும் நாம் நம்முடைய போனுக்கு இன்டர்னல் மெமரியாக பாவித்துக் கொள்ள முடியும். நம்முடைய போன் சிஸ்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அப்ளிகேஷன்களையும் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டுக்கு நாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளவும் முடியும். இதன் மூலமாக நம்முடைய போனிலே இருக்கக்கூடிய இன்டர்னல் மெமரியினுடைய கெபாசிட்டியை நாம் அதிகரித்துக் கொள்ள முடியும். ஒரு போனை நாம் ரூட்டிங் செய்து விட்டோம் என்று சொன்னால் அதிகமான அப்ளிகேஷன்கள் இருக்கின்றன. அந்த அப்ளிகேஷன்களை நம்முடைய போனிலே பயன்படுத்தி நம்முடைய போனில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான போட்டோ, வீடியோ, கான்டாக்ட்ஸ் இவற்றையெல்லாம் நாம் பேக்கப் எடுத்து வைத்துக் கொள்ள முடியும். புதிதாக நாம் ஒரு போன் வாங்க போகின்றோம் என்று சொன்னாலும் அந்த போனையும் ரூட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை நம்முடைய போனிலே இன்ஸ்டால் பண்ணி விட்டோம் என்று சொன்னால் அந்த அப்ளிகேஷன் மூலமாக நாம் ஏற்கனவே பாவித்து அந்த போனிலே என்னென்ன அப்ளிகேஷன்கள், என்னென்ன வீடியோ, போட்டோஸ், கான்டாக்ட்ஸ் நம்பர் எல்லாம் இருந்ததோ அவற்றை எல்லாம் நாம் இலகுவாகவே ஃப்ரீயாக பேக்கப் எடுத்துக்கொள்ள முடியும். இன்று நாம் ரூட்டிங் என்றால் என்ன, அதன் மூலமாக நம்முடைய போனுக்கு வரக்கூடிய பாதிப்புகள், நம்முடைய போனுக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை எல்லாம் நாம் இந்த வீடியோவிலேயே பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோசனமான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்த லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.